பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு, கதவை திறக்கலாம்ல? ஹாய் வேலு. இது அம்மா, இது அப்பா. அப்பா அவர்தான் வேலு. ஹலோ வேலு, வீட்ல இதான் உங்க ட்ரெஸ்ஸா? சூப்பரா இருக்கு. இல்லங்க, சாரி. வாங்க உள்ள உட்காருங்க, வந்துடுறேன். யாரு வந்திருக்கா? ஹாய் அக்கா. அப்பா, இவங்க தான் வேலுவோட அக்கா. இந்த வீட்டோட ஹோம் மினிஸ்டர். நம்ம வீடு தான், சும்மா உட்காருங்க. அக்கா, என்னக்கா அப்படியே நின்னுட்டீங்க? வந்தவங்களுக்கு ஒரு காஃபி கூட கிடையாதா? அப்பாக்கும் எனக்கும் காஃபி, மம்மிக்கு மட்டும் டீ. மாமா என்ன மாறவே இல்லையா? எப்ப பாரு டிவி. சீக்கிரமே சோடா புட்டி போட வேண்டியிருக்கும். சொல்லி வைங்க. யாரு? வேலு. ஏய் வேலு. ஹாய் ஸ்ருதி. இந்தா உன்னோட ஃபேவரட் சாக்லேட். Thank you. ஏய் வேலு, யாரா அந்த பொண்ணு? ஃப்ரெண்டு. கோர்ட்ல வேலை பார்க்கறாளா? காலேஜ்ல படிக்கிறா. கோர்ட்ல வேலை பார்க்கறவனுக்கும் காலேஜ்ல படிக்கிற பொண்ணுக்கும் என்னடா சம்மதம்? இது பாரு, நொய்யு கேள்வி கேட்காம வந்தவங்களுக்கு முதல்ல போய் காஃபி கொடு போ. கேள்வி மட்டும் கேட்க கூடாது. உடனே எதுக்கு வந்திருக்கா நீ? எனக்கு தெரியல. இப்பதான் வழியிற. என்ன வேலு, என்கொயரி கமிஷனா? ஏய், என்ன விஷயமா வந்திருக்க? அப்பா அம்மா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்ன பார்க்கணும்னு சொன்னாங்களா? எதுக்கு? பின்ன வீட்டுக்கு வர போறவனை பார்க்க வேண்டாமா? அதான். என்ன? அக்கா வந்துட்டேன். அக்கா காஃபி சூப்பர். அதுல இன்னும் சுகர் போடலாமா? சுகர் போடாம இவ்வளவு நல்லா இருக்குன்னா சுகர் போட்டா இன்னும் சூப்பரா தான் இருக்கும். நீங்க போட்ட காஃபி இல்ல. பாத்துமா. ஆக்சுவலி எங்களுக்கு எங்க போறேன்னே தெரியல. பக்கத்துல இருக்க கோயிலுக்கு வந்தோம், அப்படியே நேரா இங்கே வந்துட்டோம். உங்களை எல்லாம் பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பா குடும்பத்தோட எங்க வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வரங்க. சரி, கிளம்பலாமா? கிளம்பலாங்க, வரோம். என்ன வேலு, பயந்துட்டீங்களா? சும்மா கலாய்ச்சிட்டு போலான்னு வந்தேன். நாளைக்கு February 14 வேலண்டைன்ஸ் டே. அதை நம்ம ஜாலியா கொண்டாடுறோம். நாளைக்கு நம்ம 2 பேரும் MGM போறோம், படம் பார்க்கறோம், ரெஸ்டாரண்ட் போறோம், சாப்பிடுறோம். அங்க இருந்து கிளம்பி மகாபலிபுரம் போய் நாள் பூரா ஊரை சுத்திட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரோம். என்ன ஓகேயா? இங்க பாரு, நீ சொல்ற மாதிரி சுத்துறதுக்கு நான் ஆள் இல்ல. ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பாரு. யோ, சும்மா அந்த சொட்ட தலைய பின்னாடி உசு உசுன்னு சொல்லிட்டு சுத்துறதுக்கு மட்டும் டைம் இருக்கா? நாளைக்கு நீங்க கண்டிப்பா வரீங்க, நாம சேர்ந்து போறோம். வரமாட்டேன், நாளைக்கு எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்க வரீங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ்நாட்டில் கடந்த 5 வருஷத்துல நடந்த கொலை கேஸ்ல முடியாம இருக்கிற சில கேஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மொத்தம் 3 கேஸ் இருக்குங்க சார். சொல்லுங்க. 2004 மார்ச் 10 மதுரையில் ஒரு முக்கிய அரசியல் பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்கார். 2005 டிசம்பர் 21 கோயம்புத்தூரில் ஒரு மில் அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்கார். 2006 ஜூன் 6 திருச்சி முக்கொம்பில் துணிக்கடை அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த 3 பேரும் கோர்ட்டு கேஸ் முடிஞ்சு வெளியே போன 1 வார காலத்துக்குள்ள கொலையா இருக்காங்க சார். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 கேஸ்லையும் 2 பேருடைய சட்ட பாக்கெட்ல நிப்பு உடைக்கப்பட்ட பேனா இருந்திருக்கு சார். அப்போ ஸ்ரீசைலம் மர்டர் ஆரம்பம் இல்ல, தொடர்ச்சி. வேற எங்கெங்கயோ போட்டு தள்ளிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு சென்னைக்கு வந்திருக்கான். கோர்ட்டு கேஸ்ல இருந்து தப்பிச்சு வெளியே போற உண்மையான குற்றவாளிங்களை போட்டு தள்ளுறதை எவனோ ஒருத்தன் பொழப்பா பண்ணிட்டு இருக்கான். அக்யூஸ்ட் நேர்மையானவனா, சட்டம் படிச்சவனா, சட்டம் தெரிஞ்சவனா, இல்ல சட்டத்தால பாதிக்கப்பட்டவனா? இதுல எவனோ ஒருத்தன் தான் சார். நம்ம அக்யூஸ் நெருங்கிட்டோம் சார். நாகராஜன் சார், நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சரிங்க சார். இப்ப எந்தெந்த விஐபியோட கேஸ் எந்தெந்த கோர்ட்ல போய்கிட்டு இருக்கு, அதுல யாருக்கு ஜட்மெண்ட் லெவல் இருக்குன்னு நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே சார், நாம லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி தப்பு பண்ண விஐபிகள் அவன் லிஸ்ட் போட்டான்னா தமிழ்நாட்டில் ஒரு விஐபி கூட மிஞ்ச மாட்டான் சார். நாகராஜன் சார், நான் சொல்றது மட்டும் செய்யுங்க. எஸ் சார். சார், இன்னைக்கு ஜட்மெண்ட் நமக்கு சாதகமா தானே இருக்கும். கண்டிப்பா நமக்கு ஃபேவரா தான் இருக்கும். மண்ணடி நாராயணா மண்ணை கவ்வு போறான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. என்ன பெருசு, நல்லா இருக்கியா? ரொம்ப கொழுப்பியா உனக்கு? கொடுக்குற காசை வாங்கிட்டு பேசாம வீட்டில் கிடக்காம கோர்ட்டுக்கு போறேன், கேஸை போடுறேன்னு ஃபீஸை பிடிங்கிட்டீல்ல? என்ன சொல்றாரு உன் வக்கீல்? தீர்ப்பு நம்ம பக்கம் தாங்கிறாரா? எப்படி வர? துட்டு கொடுத்துருக்கீங்கல்ல, எல்லாம் உன் துட்டு தான். உள்ள வந்து
தீர்ப்பை கேட்டுட்டு போ. இருதரப்பு வாதங்களையும் வைத்து ஆராயும் பொழுது வாதி ராஜலட்சுமி அம்மாள் மண்ணடி நாராயணனிடம் கொடுத்ததாக சொல்லப்படும் 15 லட்சம் ரூபாய்க்கு ஆதாரம் எதுவும் இல்லை என்று தெரிய வருகிறது. மண்ணடி நாராயணன் பல தொழில்கள் புரிபவராக இருந்தாலும் ரியல் எஸ்டேட் துறையுடன் தொடர்பு எதுவும் இல்லாதவர் என்பதற்கான வலுவான ஆதாரங்களை பிரதிவாதியின் வழக்கறிஞர் இந்த கோர்ட்டில் சமர்ப்பித்திருக்கிறார். வாதியின் தரப்பில் போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் மண்ணடி நாராயணனை குற்றமற்றவர் என்று இந்த கோர்ட் கருதுகிறது. அவரை இந்த வழக்கிலிருந்து விடுவித்து இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறது. என்ன பண்ணுவேன் நான்? என்னங்கய்யா? ராஜி மோசம் போயிட்டோமே. சட்டமும் சத்தியமும் ஒண்ணு சொன்னியே, கோர்ட்டுக்கு போனா நியாயம் கிடைக்கும்னு சொன்னியே, இப்படி மோசம் சொல்லிட்டாரே. அட பாவி, நீ நல்லா இருப்பியாடா? நீ நாசமா டிசிபி கருணாகரன். சார் நாகராஜ் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஹைகோர்ட்ல தான் சார் இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஐபி உடைய கேஸ்ல இப்ப ஜட்ஜ்மெண்ட் சொல்லிருக்காங்க சார். யார் அந்த விஐபி? மண்ணடி நாராயணன் சார், ரியல் எஸ்டேட் பார்ட்டி. ஃபுல் செக்யூரிட்டி கொடுங்க. அவர் கூடவே இருங்க. Yes, sir. எங்கேயும் போயிடாதீங்க. ஓகே சார். பி அலர்ட். இதோ கிளம்பிட்டேன். யோ பெருசு, ஐயா சைடிஸ் ரெடி ஆயிடுச்சா? 5 நிமிஷத்துல ரெடியாரும் ஐயா. கோழி கோச்சிட்டு இருக்கு. கொதிக்குதுன்னு ஊர்காவே நக்க வை. ஏயா ஐயா ஏரியாவில் எவனா போய் சேர்ந்துட்டானா? சங்குதிர சத்தம் கேக்குது. தெரியலங்க ஐயா. சரி சரி, போய் கோழி எடுத்துட்டு வா. சரிங்க ஐயா. நேரம் வந்தா போய் சேர வேண்டியதுதான். என்னது சங்கு சத்தம் நம்ம தோப்புக்குள்ள கேக்குதே? டேய், எவனை புதைக்க ஏன் தோட்டத்துல குழி தோண்டி உட்காந்துருக்க? மண்ணடி நாராயணன் செத்து விட்டானா? அதான் அவனை புதைக்கிறதுக்கு குழி நோண்ட சொல்லி ஒரு 500 ரூபா துட்டு கொடுத்துட்டு போனா. எப்ப வரேன்னு தெரியல, நான் அதான் ஊதி நிக்கிறேன். புதைக்க குழி தோண்ட சொன்னவன் டேய், எவனா நீ? எங்கடா இருக்க? வெளியே வாடா, வெளியே வாடா. ஆம்பளை இருந்தா வெளியே வாடா. டேய், யாரா நீ? கேக்குறல்ல, சொல்றா. டேய், கேக்குறல்ல, சொல்றா. சொன்னது நீதானா? மண்ணடி நாராயணன்டா. அர்த்தம் தெரியுமா? மண்ணுக்கடியில பல பேர செட்டில் பண்ணவன்டா. எங்கிட்டே காட்டுறியா? மாவானே. ஹலோ, இன்ஸ்பெக்டர் நாகராஜன் சார், நாராயண பேசுறேன் சார். நீங்க சொன்ன மாதிரி அவன் என்ன கொல்ல துரத்திக்கிட்டு இருக்கான் சார். இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? என் பண்ண வீட்டுல தான் சார் இருக்கேன். சீக்கிரம் வாங்க சார். டேய், வாடா வாடா மாவானே. வெட்டுன உளி உனக்கா எனக்கான்னு பார்த்தோம்டா. வாடா மாவானே.
Come on, quick, quick. Yes, sir. Move, come on, continue. ஏய் இங்க பாருடி உன் ஆள் வர மாதிரி தெரியல. டைம் ஆச்சு, வாடி போலாம். ஏய் இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்கலாமே. வாடி. டயர் படிக்கணும். வெங்கட்ராமன், சிட்டில என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்பதான் ஸ்ரீசைலம் மர்டர் ஊரையே கலக்குச்சு. அதுக்குள்ள இந்த மண்ணடி நாராயணன் வீக்லி மேகசின் மாதிரி வீக்லி மர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இது எங்க போய் முடியுமோ தெரியல. ஆமாமா, 2 கொலை பண்ணிருக்கான், அதுவும் ஒரே மாதிரி. இதுதான் கடைசியா இல்ல தொடருமான்னு தெரியல. வேலு, வேலு, நான் உங்ககிட்ட பேசணும். கூப்பிட்டுட்டே இருக்கேன்ல, நில்லுங்க. நேத்து நைட்ல எனக்கு தூக்கமே இல்ல, தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. சொல்லுங்க, இப்போ உனக்கு என்ன வேணும்? நேத்து எங்க போயிருந்தீங்க? செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு வேலை விஷயமா போயிருந்தேன். என்னதுக்கு? இல்ல, போய் சொல்றீங்க. நான் பார்த்தேன், வேலு உங்களை பார்த்தேன். பைக்ல நீங்க போனதையும், போலீஸ் உங்களை துரத்துனதையும், நீங்க தப்பிச்சு போனதையும் எல்லாத்தையும் பார்த்தேன். நீ வேற யாரையோ பார்த்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்க. இல்ல, நான் என் 2 கண்ணால பார்த்தேன். நீ நினைக்கிற ஆள் நான் இல்ல. நான் உங்களை லவ் பண்றேன் வேலு. நான் உன்னை லவ் பண்ணல. உன் வேலை என்னவோ அதை பாரு. வேலு, கையெடு. எனக்கு இப்பவே தெரியணும். சந்தியா, கையெடு. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? போய் படிக்கிற வேலையை பாரு. எத்தனை போன் கால்ஸ், எவ்வளவு என்கொயரிஸ், பதில் சொல்ல முடியல என்னால. ஒரு பக்கம் பப்ளிக்னா, இன்னொரு பக்கம் கவர்மெண்ட். இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இந்த நேரத்துல ஆளுங்கட்சிக்கு கெட்ட பேர் வந்தா எவையா ஓட்டு போடுவான்னு சிஎம் காலங்காலத்துல காட்சி எடுக்கிறாரு. சாரி சார். மிஸ்டர் கருணாகரன் சார், கொலையாளியை கண்டுபிடிக்கிறது கூட செகண்டரி தான். பப்ளிக் போலீஸ் மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. நாம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் பப்ளிக் போலீஸுக்கு அகென்ஸ்டா திரும்புறதுக்கு சான்சஸ் கூடிக்கிட்டே இருக்கு. நாம ஏதாவது செஞ்சாகணும். பொதுமக்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு புரிய வைக்கணும். அதுக்கு ஒரே வழி மீடியா. அதுக்காக தான் இன்னைக்கு ஈவினிங் 7 o'clock டிவி லைவ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அதை நீங்க அட்டென்ட் பண்றீங்க. ஜனங்க கண்டபடி கேள்வி கேட்பாங்களே. உண்மையை சொல்லுங்க, கோவப்படாம பொறுமையா பதில் சொல்லுங்க. மக்களுக்காக தான் நாம வேலை பார்க்கறோங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. லெட் அஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். வெல்கம் பேக் டு சிட்டி ரவுண்ட் அப். நம்ம சிட்டி ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில நேயர்கள் கேக்குற காவல்துறை சம்பந்தப்பட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கும் பொறுமையாவும் சிறப்பாவும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. சோ நம்ம நெக்ஸ்ட் காலர் யார் எங்க இருந்து லைன்ல நம்மளோட பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஹலோ சார், உங்க பேரு? மேடம், நான் ஐநாவரத்துல இருந்து ஏழ்மலை பேசுறேன் மேடம். சொல்லுங்க. நீங்க போட்டு வர ட்ரெஸ் எல்லாம் சூப்பரா இருக்குது மேடம். நன்றி. நீங்க டிசி சார் கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ கேட்கலாம். அவர் அண்டை நாத்த கேக்குறது மேடம். மேடம், நீங்க போன வாரம் ஒரு கம்மல் போட்டுன்னு வந்தீங்கல்ல, அது எங்க எடுத்தீங்க மேடம்? என் ஒய்ஃப் என்ன போட்டு புடி
எப்படி எடுக்கிறான் மேடம் அது சொல்லுங்க முதல்ல. இங்க டிசி சார் இருக்காரு, சோ நீங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் ஒண்ணே வேணாம் மேடம். உங்களாண்ட பேசுனதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா உங்களுக்கு ட்ரை பண்ணேங்கிறேன் மேடம். இன்னைக்கு தான் நீங்க கட்டிங்க. தசாவதாரம் படத்துல இருந்து ஒரு சாங் போடுங்க மேடம். அத வேணா டிசி சாருக்கு டெடிகேட் பண்ணிடுங்க. சரி வச்சிட்டா மேடம். நேர்கள் காவல்துறை சம்பந்தப்பட்ட கேள்வியை மட்டும் கேட்டா நல்லா இருக்கும். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் காலர் யாரு எங்க இருந்து கால் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ மேடம், நான் போரூர்ல இருந்து சந்திரன் பேசுறேன். டிசி சார் இருக்காருங்களா? சொல்லுங்க சந்திரன், டிசி தான் பேசுறேன். சார், ஒரே மாசத்துல 2 மர்டர் நடந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு மர்டர் நடக்காது என்ன சார் நிச்சயம்? கண்டிப்பா நடக்காது. இத பத்தி நாங்க சீரியஸா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். 3வது ஒண்ணு கண்டிப்பா நடக்க நாங்க விட மாட்டோம். அது இருக்கட்டும், இந்த 2க்கு முன்னால இன்னும் 3 கொலை நடந்திருக்கு. அதை எந்த கணக்குல வச்சுக்க போறீங்க டிசி சார்? ஹலோ, யார் நீங்க? பொதுமக்கள் பயத்தை போக்க லைவ் ஷோக்கு வந்துட்டு உண்மையை மறைச்சேன் எப்படி சார்? டோன்ட் டாக் நான்சென்ஸ். யார் பேசுறது? எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? நான் எங்க இருந்து பேசுறேன்றது முக்கியம் இல்ல, என்ன பேசுறேன்றதா முக்கியம். ஹலோ மிஸ்டர், பேசுனது போதும். மரியாதையா சொல்லு, யார் நீ? மனசாட்சி. மனசாட்சினா எல்லாம் தெரிஞ்சவனா? இல்ல சார், குறைஞ்சது நான் என்ன செஞ்சேன்றது எனக்கு தெரியும் இல்லையா? கடைசியா ஒரு விஷயம், என்னோட டார்கெட் யாரெல்லாம் சட்டத்தை வளைக்கணும்னு நினைக்கிறாங்களோ, விலை கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மரணம் தான் தண்டனைன்னு இந்த லைவ் ஷோ பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியணும்னு நினைச்சேன். அதனால தான் உண்மையை சொல்றேன். சூப்பர்பா. டேய் சும்மாரா. இதை மக்கள்கிட்ட சொல்றதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கும் டிவி நிறுவனத்தாருக்கும் ரொம்ப நன்றி சார். ஹலோ ஹலோ ஹலோ